கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த ரமேஷ் என்கிற சகோதரருக்காக, உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அன்பு மகள் எழுதுகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்யும்படியா பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அன்பு சகோதரர் ரமேஷ் குடும்பத்தை, அன்பு மகள் ராகவி நல்லா பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன, அன்பு மகள் ராகவிக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார்கள். நீதிமொழிகள் 21:31 சொல்கிறது, குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ நம்பினா எல்லாம் நடக்கும். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர் அப்படிங்க நம்பினீங்கன்னா நம்பினவனுக்கு எல்லாம் நடக்கும். வேதாகமத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நேபுகாத்நேச்சர்ங்கிற ராஜா யார் யாரெல்லாம் பொற்சலையை வணங்கவில்லையோ அவர்களை தீயில் போட்டு கொலை செய்ய வேண்டும் கட்டளையிட்டு விட்டார். எல்லாரும் வணங்குகிறார்கள். அந்த பொற்சலையை அந்த தேசமே வணங்குகிறது, 3 நபர்களை தவிர. இப்போ ராஜாவுக்கு கோபம். இந்த 3 பேருக்கு மட்டும் என்ன? இந்த 3 பேர் மட்டும் என் அதிகாரத்துக்கு ஏன் கீழ்ப்படியலை? சிம்பிள். ஒரு சாதாரண பணக்காரனுக்கு யாராட்டு கீழ்ப்படலைன்னா அந்த பணக்காரனுக்கு வரும் கோபம் பாருங்க, அவன் என்ன செய்வானே தெரியாது. கொஞ்சம் பணம் வந்துட்டாலே மற்றவங்க நமக்கு அடிப்பணியை தான் செய்யணும். மனைவியானாலும் சரி, பிள்ளையானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் சரி, யாரானாலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதான் பணம். ராஜா சொல்லவா வேணும்? இப்போது ராஜாவை பார்த்து நேபுகாத்நேச்சர் சொல்கிறாங்க, தானியேல் 3வது அதிகாரம் 17-18 வசனத்தில், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்கிறேன். எங்களுக்கு மனதில் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காட்டாலும் சரி, நாங்கள் வணங்க மாட்டோம். இதனுடைய ரிசல்ட் என்ன? ராஜாவுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு. தீய அந்த அக்கினி ஜுவாலையை, அந்த உலைய 7 மடங்கு அதிகமாக சூடுபடுத்த சொல்லிட்டாரு. தூக்கிட்டு போகக்கூடிய இராணுவ வீரர்கள் வராங்க. தூக்கி கொண்டு போடும் பொழுதே அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் அக்கினி பச்சித்து கொண்டுட்டு, ஆனால் இந்த 3 பேரும் உயிரோடு உலாவுறாங்க. இதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? தானியேல் 6:28 நீங்கள் வாஸ்து பார்த்தா ராஜா சொல்கிறார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனை நம்பி, எப்படி? அவர்கள் தங்களுடைய தேவனை நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்களை ஒப்பு கொடுத்தபடினால் தூதர்களை அனுப்பி விடுதலையாக்கினார். ராஜாவை புரிய வச்சுட்டாரு. கர்த்தரையே நம்பியிருக்கிறாங்க, ராஜாவின் கட்டளையை ஈஸியாக தள்ளிட்டாங்க. அப்போ நம்புகிறவனுக்கு எல்லாம் நடக்கும். இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது? உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குது? வேதாகமத்தில் யோபு என்கிற ஒரு தெய்வ மனிதர் உண்டு. அந்த யோபு என்கிற தெய்வ மனிதருக்கு பிசாசின் மூலமாய் வந்த சோதனைக்கு
அளவே இல்லை. அளவில்லாமல் சோதனை. அந்த சோதனையுடைய உச்சக்கட்டம் சொல்ல முடியாத துயரம், தாங்க முடியாத துயரம், கடற்கரை மணலை காட்டிலும் அதிக துயரம். ஒரே நாளில் சொத்து எல்லாத்தையும் இழக்கிறான். ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை எல்லாவற்றையும் இழக்கிறான். ஒரே நாளில் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் இழக்கிறான். ஒரே நாளில் சொந்த பிள்ளைகள் 10 பேரை இழக்கிறான். அவனுடைய மனைவி இப்படி சொல்லுவான், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருப்பீரா? கர்த்தரை தூசித்து ஜீவனை விடும், நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. யோபு 2:9. பைத்தியக்காரி மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு யோபு சொல்லும் பொழுது யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நம்புகிறவனுக்கு எல்லாம் நடக்குமா? யோபு உதாரணம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13:15. என்னாச்சு? எல்லாம் நடந்துச்சு. இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கத்தர் கொடுத்தாரு 2 மடங்கு. பிள்ளைகளை கத்தர் கொடுத்தாரு 2 மடங்கு. அந்த பிள்ளைகள் அத்தனை பேர் பரலோகத்தில் இருக்கிறாங்க, இந்த பூமியிலையும் பிள்ளைகள். அப்போ ஆக 2 மடங்கு. 10 20 பிள்ளைகள், 2 மடங்கு. ஐஸ்வர்யம் 2 மடங்கு. யோபு 42:10. சக்காலத்தையும் 2 மடங்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, 2 பேர் நம்பிக்கை தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கொன்று போட்டாலும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். 2 பேர் அர்ப்பணிக்கிறாங்களே, அதுக்குடைய ரகசியம் என்னென்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நம்பி இருக்கிறேன். நீதிமொழிகள் 23:18. உங்கள் நம்பிக்கை மட்டும் ஒரு நாள் வீண் போகாது. நீங்கள் நம்பிக்கிற காரியம் நடக்கும். வேதாமத்தில் யாரை பாக்கியவான்கள் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு தெரியுமா? எரேமியா 17:7, சங்கீதம் 34:8, நீதிமொழிகள் 16:20. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி சொல்லுவீங்களா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு செய்வான். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நம்பிக்கிறீர்கள், எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, எல்லாம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை நம்புகிற உனக்கு, கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.